Hey guys, welcome back to my Lalita Diaries channel. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம subscribe பண்ணிடுங்க. subscribe பண்ணவங்களுக்கு thank you so much. இப்போதான் நல்லா வியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒன்றும் இல்லை, கிரைண்டர் அன்பாக்சிங் வீடியோ தான். யூஎஸ்ல வந்து எப்படிலாம் நம்ம கிரைண்டர் வந்து வாங்கலாம், ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரலாமா இல்லை இங்கேருந்து வாங்கலாமான்னு சொல்லிட்டு நிறையா பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்கள் ஊரில் வந்து எதனால் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா இங்கே இருக்க காஸ்ட்டுக்கும் அங்கே இருக்க காஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அங்கே இந்தியாவில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சரி நம்ம இங்கே வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வருவீங்க. அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வர்றதுக்கு கொஞ்சம் 3 டிரான்சிட் வந்து கண்டிப்பாக மாறும். எங்கே போனாலும் அது வந்து நம்மளோட லக்கேஜ் வந்து அடுத்த ஃப்ளைட்டுக்கு மாற்றும் போது உங்களோட கிரைண்டர்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை உடையிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால வந்து நம்ம கஷ்டப்பட்டு அவ்வளோ காசு கொடுத்து ஒரு 12,000 கொடுத்து ஒரு கிரைண்டர் வாங்குகிறோன்னா அது நல்லா வந்துட்டா நமக்கு ஹாப்பியாக இருக்கும். நல்லா வரல அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் இங்கே வந்துட்டே யூஎஸ்க்கு வந்துக்கிட்டே நீங்கள் இங்கே வந்து கிரைண்டர் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கலாம். இங்கே வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்தியாவை விட இங்கே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஏதாவது இஷ்யூன்னா டக்குன்னு வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இதுவே நீங்கள் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரீங்கன்னா ஏதாவது ப்ரோக்கன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போய் மாற்ற முடியாது. அவங்க ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லுவாங்க. நான் அந்தமாரி தான் ட்ரை பண்ணேன், அது எனக்கு செட் ஆகலை. ஸோ நான் இந்தியாவில் வாங்கலை, நான் இங்கே வந்துட்டு தான் வாங்கினேன். இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியா இங்கே வந்து ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா வாரண்டியோட வாங்குங்க. கிரைண்டர் வந்து வாரண்டி கேட்பாங்க, 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருவாங்க. ப்ரொடெக்ஷனோட வாங்குங்க. 2 இயர்ஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லி ஒரு காஸ்ட்டு போட்டிருப்பாங்க, 3 இயர் ப்ரொடெக்ஷன் சொல்லி ஒரு காஸ்ட்டு போட்டிருப்பாங்க, 4 இயர்ஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லி காஸ்ட்டு போட்டிருப்பாங்க. ஏன் அப்படி வாங்க சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது கிரைண்டர் வந்து பை சான்ஸ் ஒரு 2 இயர்லேயோ இல்லை 1 இயர்லேயோ ஏதோ ஒன்று ஆகுது, காயில் வந்து ஸ்மோக் ஸ்மெல் வருது, இல்லை ஓட மாட்டேங்குது, ரன்னிங் கண்டிஷன் நல்லா இல்லை அப்படின்னும் போது அந்த ப்ரொடெக்ஷன் பிளானை யூஸ் பண்ணி, நான் அது காட்டுறேன் பாருங்களா, அந்த ப்ரொடெக்ஷன் பிளானை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணால் இஷ்யூ வந்து ரைஸ் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு கிரைண்டர் சரியில்லை அப்படின்னும் போது அவங்க நியூவாகவே ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த நம்ம கிரைண்டர் வாங்கிட்டு நியூவாகவே ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் ஏதாவது டேமேஜாக இருக்குது அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு போய் சரி பண்ணிட்டு கூட தருவாங்க. இதுவே இந்தியாவிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வாங்கின கிரைண்டர் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ பாருங்க, ஆட் டு கார்ட்டுன்னு கொடுத்துருவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 இயர் கிச்சன் ப்ரொடெக்ஷன் பிளான், 3 இயர் ப்ரொடெக்ஷன் பிளான்னு சொல்லி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டோம்னாக்கா கார்ட்டில் போய் ஆட் ஆகிடும். இது தனியாக ஆட் ஆகும், இது தனியாக ஆட் ஆகும். இந்தமாரி ப்ரொடெக்ஷன் பிளானோட போடும்போது இது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். கிரைண்டர் வந்து ஏதாவது 1 இயரில் உங்களுக்கு இஷ்யூ எதாவது வருது அப்படின்னும் போது அவங்க மோட்டாரே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்போ என்னோடய பழைய கிரைண்டர் வந்து அப்படி தான் ஆச்சு. நான் ப்ரொடெக்ஷன் பிளானோட வாங்கினதுனால அவங்க அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ரீப்ளேஸ் பண்ணும்போது நான் வந்து எக்ஸ்ட்ரா பெரிய கிரைண்டராக வேணும் அப்படின்னோடனே அவங்க அமௌண்ட்டும் லெஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்களோட ஃபால்ட்டு அப்படின்றதுக்காக அமௌண்ட்டும் லெஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ கிஃப்ட் கார்டாகவும் நம்ம அந்த காசை வந்து வாங்கி வச்சுக்கலாம், எப்போ வேணுமோ அப்போ வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து வாங்குறது உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வரது விட. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் இந்த வாட்டி வந்து 2 லிட்டர் கிரைண்டர் வாங்கினேன். பார்த்து கையல் ஓப்பன் பண்ணிட்டா மகள் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாள். ஆமாம், இதுக்கு வந்து ஏதாவது சிஸ்ஸரில் வந்து கட் பண்ணணும்னு ஆசை, ஆனால் நான் சிஸ்ஸரே தரமாட்டேன்.
பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் வந்து அந்த ப்ராடக்டே இருந்தது, கிரைண்டரே இருந்துச்சு. ஸோ 3 பாக்ஸ் இது. ஸோ ரொம்ப சேஃபாக கொடுத்துருந்தாங்க. நல்லா எந்த ஒரு டேமேஜும் ஆகாத மாதிரி நல்லா சேஃபாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அப்ராட் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறதே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனு. நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சம்டைம்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. கஷ்டப்பட்டு வாங்கினதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். பார்த்தீங்களா, மேட் இன் இந்தியா ஃபார் இந்தியா அண்ட் த வேர்ல்டுன்னு போட்டிருக்கு. 30 years வந்து மேனுஃபேக்சர் ஆகுது. ஆக்சுவலாக நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக ப்ரொடெக்ஷன் பிளானோட வாங்குங்க, அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் எதுக்கு அதுக்கு போய் தனியாக காசு கட்டணும், அது இயர்லியாக கட்டுறது கிடையாது. வாங்கும் போதே வந்து $33 அவ்வளோதான், அப்படியே கட்டிடணும். அது கூட சேர்ந்து அது என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட். ஏன்னா இப்போ நான் வாங்கின கிரைண்டர் இதுக்கு முன்னாடி $200 வாங்கினேன். அந்த காசு அப்படியே கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வேணாலும் பே பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிஃப்ட் கார்டில் அந்த காசை வந்து நீங்கள் கிஃப்ட் கார்ட்லேயே வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ப்ரொடெக்ஷன் பிளானை மறந்துடாதீங்க இந்தமாரி ஐட்டம்ஸ்க்கெலாம். பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா செம்மையாக அவ்வளோ சூப்பராக பேக்கேஜ் பண்ணியிருந்தாங்க. 3 பாக்ஸஸ் இருந்தது, உள்ளேக்குள்ளே இன்னும் 3 பாக்ஸ் அப்படி இருந்தது. அவ்வளோ ப்ரொடெக்ஷன் போட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் இந்த அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வருவோமான்றது நமக்கு தெரியாது. பாருங்க எப்படி பேக்கேஜ் பாருங்க. அது ஒரு பெரிய பாக்ஸு, உள்ள நிறைய தர்மாக்கோல் போட்டிருந்தாங்க. அப்புறம் அது ஒரு பாக்ஸு கையில் இது, அதுக்குள்ள ஒரு பாக்ஸு, அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் கிரைண்டரே இருக்கு. நம்ம இந்தியால இருந்து வந்திருந்தா கண்டிப்பா ஆமாம் இது மட்டும் தான் நம்ம எடுத்துட்டு வரோம். எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் நம்ம போடவே மாட்டோம். ஸோ உங்களுக்கு புரோக்கன் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால் நீங்கள் அப்ராட்லாம் போகிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். எங்கே போகிறீங்களோ, லண்டனோ இல்லை அமெரிக்காவோ இல்லை வேறு எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க, வேறு எங்கேயாவது போகிறீங்க, நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. சப்போஸ் ஒரே ஃப்ளைட்டாக இருக்குது, 3 hours ஜேர்னி 4 hours ஜேர்னி அப்படின்னு தான் இருக்குன்னா நீங்கள் கிரைண்டர் கையோடு வாங்கிட்டு போகலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் டிரான்சிட்டில் அடிக்கடி நீங்கள் ஃப்ளைட்டை மாறினீங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. நாங்கள் வரும்போதே பார்த்திங்கன்னா 3 சூட்கேஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் கிடச்சிச்சு. எங்களோட குட் லக்கான்னு தெரியல, கிடச்சிச்சு. நிறையா ஆமாம், ஒரு 3 days கழிச்சு வந்தது. நாங்கள் இருக்கிற ரூம்க்கே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் வந்து இது வந்து எங்களோட குட் லக்கான்னு தெரியல. மற்றவங்களுக்குலாம் மிஸ் ஆனால் காசு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்களாம். இப்போ ஒரு $50 அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு நிறைய திங்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து பார்த்து வாங்குவோம். இதை எடுத்துகிட்டு போகணும், அதை எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி ஷாப்பிங் அப்படி பண்ணுவோம். ஆனால் மிஸ் ஆனிச்சு அப்படின்னா என்ன தான் நம்ம அமௌண்ட்டுக்கு நம்ம கையில் கொடுத்தாலும் நம்ம வாங்கின அந்த பொருள் நமக்கு இருக்காதுல்ல. அதனால் நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணிட்டு வாங்க. இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதிலே போட்டிருக்காங்க 15,995 அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ என்ன ஒன்றுனா யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 120 volts தான். அதுக்கான ப்ளக்காக பார்த்து நம்ம தேடணும். சம்டைம்ஸ் கிடைக்காது. இந்தியாவிலையும் கிரைண்டர் வந்து கிடைக்கும், நிறையா தேடி அலையணும், நிறையா தேடிட்டு போகணும். ஏன்னா 120 volts நம்ம ஊரில் வந்து 250 ஐ திங்க் 230 words இருக்கும். ஸோ அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் மாறும். அதனால் நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் நீங்கள் யூஎஸ்க்கு வந்துட்டே நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லது. இப்போ நிறைய ஆப்ஷன் வந்துடுச்சு. ஆமாம், இப்போ நிறைய ஆப்ஷன் வந்துடுச்சு. நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷன் பிளானோடே வாங்கிடலாம். நான்லாம் மிக்சியெல்லாம் தூக்கிட்டு வந்தேங்க, அது ஒன்றுத்துக்கும் உதவாமல் பாருங்க. இங்கே எல்லாம் கிடைக்குது. நாங்கள் ஏன் அதெல்லாம் வெயிட்டு போட்டு தூக்கிட்டு வந்தோம்னே தெரியல. இங்கே வந்து புல்லட் மிஷின், புல்லட்டு அந்த மாதிரிலாம் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மிக்சி ஜார்ஸ்லாம் இருக்கா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும்ல நமக்கு. பழைய மிக்சியை போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வர மிக்சிலாம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வித் சாப்பரோடு வரும், அப்புறம் ஜூஸரோடு வரும், அந்த மாதிரி வரும். நம்ம மிக்சியை நம்ம வாங்கிட்டு வந்தால் வெறும் சட்னி அரைக்க அந்த மாதிரி மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் அதெல்லாம் நல்லா பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுட்டு வாங்க. எங்களோட சிஸ்டரை காணும்.
நான் வாங்கின பிராண்ட் வந்து இந்த வாட்டி Panasonic வாங்கினேன். 2 லிட்டர் வாங்கினேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இப்போ 4 பேர் ஆயிடுச்சு. அதனால மாவு கொஞ்சம் அதிகமாக போடுறதுனால அது கொஞ்சம் ஸ்மூத் ஸ்மெல் வருது. ஃபைனலாக நம்ம கிரைண்டர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. எந்த ஒரு டேமேஜும் இல்லை. கரெக்டாக வந்து நல்லா பேக்கேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த டேமேஜும் இல்லாமல் பக்காவாக வந்துருச்சு. சப்போஸ் டேமேஜ் இருந்தாலும் டக்குன்னு நம்ம வந்து ரிட்டர்ன் போட்டுட்டு வேறு கிரைண்டர் கூட வாங்கலாம். இதுவே இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்தமாரி ரிட்டர்ன் போட முடியாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா Panasonic வந்து கிரைண்டர் 2 லிட்டர் கிரைண்டர். இது வந்து அல்ட்ராக்கும் Panasonicக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அல்ட்ராவில் வந்து மாவு வந்து சைடில் ஓட்டும் போது அந்த உளுந்து அரிசிலாம் என்ன பண்ணுது, சைடில் போய் ஒட்டிக்குது. இதில் வந்து கல்லில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அதுவாகவே வந்து சைடில் ஒட்டாமல் மாவுலாம் வந்து அதுவாக தள்ளி விட்டுக்கிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஸோ உளுந்து வந்து ஒட்டவே இல்லை, அரிசி போட்டாலும் எதுவும் ஒட்டலை, நல்லா கிரைண்ட் ஆகுது, சீக்கிரமாகவும் முடியுது. அல்ட்ராவில் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா, வழிக்கிறதுக்கு மாவு வந்து வழிக்கிறதுக்கு சின்னோண்டு இடமா இருக்கிறதுனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். இது கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறதுனால கொஞ்சம் வழிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இதுதான் அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அல்ட்ராவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா கொடுத்தாங்க. இந்த தேங்காய் துருவுறது ப்ளஸ் வந்து சப்பாத்தி மாவு பிசைறது இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸும் கொடுக்கல. ஜஸ்ட்டு ஒரு கிரைண்டரு, ஒரு லிட்டு, ஒரு கப்பு, ஒரு ஸ்பேச்சுலா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் சப்பாத்தி மாவுலாம் கொடுத்துருந்தாங்கன்னா யார் வந்து கிரைண்டரில் சப்பாத்தி மாவு பிசைகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அது சுத்தமாக யூஸ் ஆகலை. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸு இதுக்கு தேவையில்லை, கிரைண்டர் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ இதில் வந்து டைம் செட் பண்ணி விட்டுட்டு நம்ம மாவு ஆட்டலாம். ஸோ டைம் முடிஞ்சிட்ட பிறகு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகவும் இருந்தது. கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப ஸ்மூத்தாகவே வந்தது, நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் ஒரு காமெடியாக இருக்கும். என்னன்னா தண்ணி வேணும்னா நம்ம இந்த லிட்டு வந்து இப்படி ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றணும். இல்லை, இந்த லிட்டை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு கூட இப்படி தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் ஸ்பேச்சுலா வச்சு மூட்டை பூச்சியை சுலமாக்குமா கொள்ளும் மிஷின். ஐயோ, இன்னும் ஸ்பேச்சுலாவே போல. பாருங்க, இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்ன ஒரு வில்லத்தனம். ஓகே, இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதுல நிறைய கல் மண் இருக்கும்னு சொல்லுவாங்க. பெரிய கிரைண்டர் நம்ம ஊர்லலாம் அந்த அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக வாங்குவாங்க. ஆட்டுக்கால் நிறைய ஆட்டுக்கல் அம்மா பெருசுக்கு. எங்கள் அம்மா வீட்டில் அப்படி இருக்கு, இவ்வளோ பெருசுக்கு. அது வந்து என்னமோ தவிடு போட்டு வேற என்னென்னமோ போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. நிறைய ப்ரொசீஜர் இருக்கும் அதில். ஆனால் இது இந்த மாரி கிரைண்டருக்குலாம் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அரிசியே போட்டு க்ளீன் பண்ணாலே போதும், அதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆகிறதுக்கு எண்ணெய் ஏதாவது ஒரு ஆயில், ஏதோ ஒன்று நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய் ஆனாலும் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ நானும் எண்ணெயை ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ கிரைண்டரில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு ஆன் பண்ணிட்டேன். இது வந்து லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஆன் ஆகும், இல்லைன்னா ஆன் ஆகாது. அந்த லிட்டில் வந்து ஹோல் எதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, ஏன்னா லிட்டு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா இந்த மாதிரி ஆஃப் ஆகிடும். ஸோ ஆஃப் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. மறுபடியும் லிட்டை வந்து நம்ம பண்ணும்போது மறுபடியும் ஆன் ஆகும். அதனால தான் அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க தண்ணி ஊற்றுறது. ஆனால் இது நீங்கள் இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா, நமக்கு தான் ஆர்வக்கோளாறு அதிகமாச்சு. எடுத்தோடனே கொஞ்சம் கல் வந்து லைட்டாக தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றுங்க. நான் எடுத்தோடனே ஆயில் ஊற்றிட்டேன். தட்ஸ் ஃபைன். எனக்கு இந்த கிரைண்டர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி நான் அல்ட்ரா வச்சுருந்தேன். அது ரொம்ப சின்னதாக இருக்கும், மாவு வழிக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது, மாவு வழிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. சூப்பராக கிரைண்ட் ஆச்சு. இதில் எந்த ஒரு ஸ்விட்சும் கிடையாது. மேலே வந்து
டைமர் செட் பண்ணுறது அது மட்டும்தான் இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அப்ராட்டுக்கு வராங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் நான் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். அது வரைக்கும் பாய்.